இனிமேல் யாராவது 10 ரூபாய் சேர்த்து வாங்கினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபாய் சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். கைஸ், தமிழ்நாடு ஃபுல்லா டாஸ்மாக்ல அந்த 10 ரூபாய் வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எவனுமே மதிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே 10 ரூபாய் வாங்குறது இல்ல, இப்போ வந்து 30 ரூபாய் வாங்குறானுங்க, இல்ல 5 ரூபாய் வாங்குறானுங்க, இஷ்டத்துக்கு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. 480 ரூபாய் சரக்கு, 10 ரூபாய் ஸ்டிக்கர். நீங்க எவ்வளவு சொல்றீங்க இத? எவ்வளவு சொல்றீங்க இத? 510 ரூபாய் சொன்னா ஏகப்பட்ட நியூஸ் வந்து சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே தமிழ்நாட்டுல 9 அமைச்சர்களுக்கு வந்து இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. தாபிக் அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. சோ அந்த இலாக்காக்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எந்த அமைச்சரை நம்ம குறை சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி ஏதாவது ஒரு துறை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு காரணம் எந்த அமைச்சர்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த துறைக்கு அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில பேருக்கு வந்து சில துறைகளை கொடுத்திருக்காங்க. அந்த மேட்டர் என்னன்னு பார்க்க போறோம். இது கூடவே இலங்கையில இருந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பேட்டி கொடுத்தாரு. இலங்கை வாட்டர்மெலன் ஸ்டார் அவரு தாங்க எம்பி அர்ஜுனா. அந்த வெளியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையில் எங்கேயுமே பாவிக்கல. தன்னுடைய வாக்குகளை பெறுவதற்காக எங்களுடைய வழியை எங்கேயுமே பாவிக்கல. ஆனால் சீமான் அவர்கள் அதை பாவிப்பதை தவிர தமிழக மக்களுக்கு வேறு எதுவுமே செய்யவில்லை. அதாவது சில பேர் சொல்லுவாங்களா, இது சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம்டான்னு சொல்லுவாங்களா, அந்த கேட்டகரியில ஒரு பீஸ் அது. அந்த பீஸ் பேசுனது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே சூப்பர் ஸ்டார் அவர் மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்த்தலாம். அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆளு ரஜினிகாந்த் இல்லை. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10 ரூபாய் விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கரமான நியூஸா மாறிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவரோட தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாருன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாரு செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணியிருந்தாரு. நாங்க வந்து அது நடக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இவர் வந்தோன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான ஆர்டரும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா டாஸ்மார்க்ல இருக்க எவனுமே அது மதிக்க மாட்டானுங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வாங்குறது இல்லாம இப்போ 30 ரூபாய் வாங்குறாங்க, சில இடத்துல 5 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அமௌண்ட் முன்னேறதை விட இப்போ அதிகமா வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா டிவிகேவோட எம்எல்ஏ அவர் வந்து சொல்றாரு, யாராவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கீழே ஒரு தாத்தா வந்து அந்த ஒயின் ஷாப்ல வாங்கிட்டு இருக்காருங்க. விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு அந்த தாத்தா சொல்லியிருக்காரு. விஜய் யாருன்னு கேட்டிருக்காங்களா ஒயின் ஷாப்ல. சோ அந்த மாதிரி அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எம்எல்ஏ கிட்ட சொல்றாங்க, என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து கேட்கறேன் அப்படின்னு சொன்ன எம்எல்ஏ அந்த தாத்தா கீழ இருந்து சொல்றாரு, ஏங்க வாங்குறாங்கன்னு சொல்றாரு. காது கேட்காத மாதிரி எப்பா போலாம்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்காவது கூடுதலாக டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் வசூலித்தால் என்னிடம் சொல்லவும் என தெரிவித்த எம்எல்ஏவிடம் உடனே குற்றம் கூறிய மதுப்பிரியர் அருகில் இருக்கும் கடையிலேயே 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாகவும் என்னுடன் வாருங்கள் காட்டுகிறேன் என கூறியதை அடுத்து மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சட்டென அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஐயா எம்எல்ஏ, இந்த மாதிரி பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கு தான் நீங்க எம்எல்ஏ. நீங்களே மைக்க பிடிச்சி பேசுவீங்க, யாராவது 10 ரூபாய் வாங்கினா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா நீங்களே வந்து 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லும் போது எப்ப கிளம்பலாம்பான்னு ஜூட் விட்டா என்ன அர்த்தம்? போய் கேட்க வேண்டியதானே. அதுக்கு தானே எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்க அரசாங்கம் ஒரு விஷயத்தை சொல்லுது, இந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல குடிமகன் அந்த தாத்தா அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இருந்தா உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வச்சிருப்பாரு. சோ அந்த குடிமகன்கள்லாம் ஓட்டு போட்டுருப்பாங்களா உங்களுக்கு 10 ரூபாய் வாங்க மாட்டாங்க இவங்க வந்தா அப்படின்ற மாதிரி. அவங்க நம்பிக்கையை வீணாக்குறீங்க நீங்க. என்னங்க இது அநியாயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸ்லி சொல்றேன், இதை வந்து ஒழிக்கவே முடியாது போல. இதுக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி ஆட்டையை போட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இப்ப வாங்குற அமௌண்ட் எல்லாம் யார் ஆட்டையை போடுறா, யார் வீட்டுக்கு போகுது, எந்த ஊருக்கு போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த இலாக்காக்கள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. ரொம்ப சிம்பிளா பார்த்தலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎம் விஜய் இவர்கிட்ட காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, குழந்தைகள் நலன், இளைஞர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வடிகால், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவரு கீழே வர டிபார்ட்மெண்ட். சோ இதெல்லாம் அவர் கையில வச்சிருக்காரு. குழந்தைகள் நலன், இளைஞர்கள் நலன், மூத்த குடிமக்கள் நலன், இது எல்லாமே சிஎம் கிட்ட தான் இருக்குது. அது மகளிர் மேம்பாடும் பாத்தீங்கன்னா சிஎம் கிட்ட தான் இருக்குது. காவல்துறை, உள்துறை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிஎம் கிட்ட தான் இருக்குது. சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த், அதாவது பொதுச் செயலாளர் இருக்கார்ல, டிவிகேவோட பொதுச் செயலாளர். சோ அவருக்கு வந்து என்னென்ன துறை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி பஞ்செல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா என் ஆனந்த் அவர் தான் பொறுப்பு. அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டு துறை. சோ ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயும் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பயங்கரமா செயல்படுவார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்பயே எடுத்து பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்னு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, என்னதான் நம்ம திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு
மணிக்கு 300 தடவை சொல்லியிருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் ஆக்சுவலா அவரோட டிபார்ட்மெண்ட்டை சூப்பரா தான் டெவலப் பண்ணாரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. சென்னையில எனக்கு கண்கூடா பார்க்க முடிஞ்சது. நிறைய கிரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி பண்ணாரு. அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருண்ராஜ், இவர் வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் KA செங்கோட்டையன், இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறை வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வெங்கட்ரமணன், இவருக்கு வந்து உணவுத்துறை கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவர் தான் கண்காணிக்கணும். அவங்க சரியா வேலை செய்யல, இது ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர் தான், வெங்கட்ரமணன் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் CTR நிர்மல்குமார், இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் மற்றும் சட்டத்துறை. மின்சாரத்துறை ரொம்ப முக்கியமான துறை வந்து பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர் கொடுத்திருக்காங்க. ஸோ நிர்மல்குமார் அவருக்கு இருக்க பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பவர் கட்டு நடந்துகிட்டே இருக்குங்க, இப்போ வரைக்கும் நடக்குங்க. நேற்று நைட்டு கூட 2 தடவை கட் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி பவர் கட் நடக்குது. அது என்ன இதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஓயாம பவர் கட்ல நடக்கூடாது. 200 யூனிட் வரை மைனஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி கணக்கெடுக்கும் போது பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணல. மேபி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 months கழிச்சு கணக்கெடுக்கும் போது மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில வந்து பாத்தீங்கன்னா பணியாளர்கள் பற்றாக்குறை எக்கச்சக்கமா இருக்குது. 60,000 பணியிடங்கள் வந்து நிரப்ப வேண்டியது இருக்குது. அதை முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை முதல்ல நிரப்பணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி கடனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ்மோகன், இதுதான் ரொம்ப முக்கியம். பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்காங்க. பள்ளி கல்வித்துறை கூடவே பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிலாம் இவர்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம், நிறைய தமிழ் பற்று இருக்கு அவருக்கு. ஸோ அப்படின்னும் போது பார்க்கலாம் தமிழ் வளர்ச்சிக்கு என்னென்ன பாடுபட போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பள்ளி கல்வித்துறையும் அவர்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. இப்போ வர CBSE எல்லாம் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை வந்து அமலுக்கு வந்துருச்சு. படிக்கும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கற்பதை கட்டாயமாக்கி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக குறைந்தபட்சம் 2 இந்திய மொழிகள் உள்பட 3 மொழிகளை கற்க வேண்டும் என்றும், அதே சமயம் 3வது மொழிக்கு பொது தேர்வு நடத்தப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எப்படி நம்ம லாங்குவேஜ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போறாரு, என்ன இந்த கவர்மெண்ட் பண்ண போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். CBSE வந்துருச்சு, அது பார்த்து ஸ்டேட் போர்ட்லேயும் வந்துட போகுது மும்மொழி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TK பிரபு, இவருக்கு வந்து கனிம வளத்துறை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கனிம வளங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் இல்ல, லாஸ்ட் 50 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் கடந்த 5 வருஷத்துல ரொம்ப அதிகமாக சுரண்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி கனிம வளங்கள் வந்து சுரண்டாமல் இருக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான துறை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. அதுவும் சவுத் சைடில் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கிருந்து மலைங்களை உடைச்சு கேரளாக்கும் கர்நாடகாக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து நிப்பாட்டணும். அது முக்கியமான பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா TK பிரபு உங்ககிட்ட தாங்க இருக்கு. அநேகமாக ஏதாவது திருப்பி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டால் அதுக்கு மொத்த ரெஸ்பான்சிபிளும் அவர் மட்டும்தான். அது தொடர்ந்து நடக்கக்கூடாது. பார்க்கலாம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாரா நல்ல விஷயம். உண்மையிலே அவர் அப்ரிஷியேட் பண்ணி வீடியோ போடலாம். இல்லை அவர் வந்து எதையுமே தடுக்கல, அப்படியே தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, கனிம வள கொள்ளைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அட்டாக் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ அதனால வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு யார் யாருன்னு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீர்த்தனா, இவங்களுக்கு வந்து தொழில்துறை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறைய துறைக்கு வந்து இன்னும் அமைச்சர்களும் அலாட் பண்ணல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியில் நிறைய பேருக்கு வந்து அமைச்சர் போஸ்டிங்லாம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்களே. அதாவது காங்கிரஸுக்கு 2 இடம் மாதிரி ADMK சில பேர் வந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அமைச்சர்கள் ஃபிக்ஸ் பண்ணல. அறநிலைத்துறை இந்த மாதிரி நிறைய துறை இருக்குது. அமைச்சர்களை மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சீஃப் மினிஸ்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அமைச்சர்களும் முக்கியம். ஒரு துறையில் ஏதாவது ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்தா சீஃப் மினிஸ்டரே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கிட்ட தான் கேட்பாரு. ஸோ அந்த அமைச்சர் யாருன்றது எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே அமைச்சரை கொஸ்டின் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியா யாரா, சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நரேட்டிவ் எக்கச்சக்கமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் நார்மலாக ஆம குஞ்சுங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடலில் விடுறது நார்மலாக ஒவ்வொரு வருஷமும் அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தளபதி விஜய் தான் வந்து பண்ணுறாருன்னு ஃபேக் நியூஸ் வேற ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு தப்பு நடந்தா அதே சோஷியல் மீடியாவை வெப்பனா யூஸ் பண்ணி தான் கேள்வி கேட்கணும். சோ இந்த கேள்வியை எல்லாருமே ரைஸ் பண்றதுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே அவங்கவங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை எடுத்து சோஷியல் மீடியால போடுங்க. எல்லாருமே பிரச்சனை இருக்கிறத சொல்லணும். சொன்னாதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குதா இல்லையான்னு தெரியும். சோ அதனால சோஷியல் மீடியாவை எல்லாருமே டூலா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்தந்த துறை அமைச்சர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு டேக் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோஷியல் மீடியா வச்சு தானே வளர்ந்தாங்க. சோஷியல் மீடியால ரைஸ் பண்ற क्वेश्चन வந்து ஆன்சர் பண்ணட்டும். இதுக்கு அடுத்து இலங்கையில இருந்து ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் நேத்து வந்தாருங்க. அதாவது MP அர்ஜுனா அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ் வந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இடத்துல தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்களை வச்சு நிறைய பேர் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. யாரன்னா சீமானவர் தான் சொல்லியிருக்கு. இங்க கோடிக்கணக்கான பணத்தை இவர் தன்னுடைய அரசியலுக்காக பெற்றிருக்கிறார்.
பெற்றும் எதுவும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈழத்தமிழர்கள், ஈழ பிரச்சனை, ஈழ போர், இதை வச்சு ஓட்டு வாங்க முடியுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா ஓட் பேங்கே அங்க இல்ல. ஈழ போருக்கு வந்து ஓட் பேங்கே அங்க இல்ல. இங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அப்படி ஓட் பேங்க் இருக்கு, மக்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை கொன்னுட்டாங்களே, நம்ம இனத்தை கொன்னுட்டாங்களே அப்படின்ற வழி இருந்திருந்தா 2016 நாம் தமிழர் கட்சி எப்பயும் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கோம். அப்ப பீக்ல இருக்கும் போது, அதாவது 2008 இருந்து அதுக்கு அடுத்து ஃபுல்லா பீக்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா 2016 அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 1.1 தான். அதுலேயே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆனது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே மாநாடு மைனல்ல தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க டிவியில். ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை வந்து இங்கே இருக்க அரசாங்கம், அப்பத்திய திமுக அரசாங்கம் வச்சுட்டு இருந்தது. ஸோ அதனால அந்த இம்பாக்டே இங்கே இருக்க மக்களுக்கு இல்லை. உண்மையிலே சொல்ற சுத்தமா இல்லை. அதுவும் இந்த ஜென்சிஸ்க்குலாம் சுத்தமா இல்லை. ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ். கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று வச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ். சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்றுவிட முடியும்னு. அவனுக்கு இரு கரமும் கொடுத்து, வட்டி இல்லாத கடனை 80,000 கோடியை கொட்டி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக. நீங்க பேசிக்கிறீங்க இந்த காங்கிரஸ் இனத்தை கொண்டு குவிச்ச காங்கிரஸ் வரலாம். இந்த 10 லட்சம் தமிழர்களை வந்து கொன்னு குமிச்சானுங்க. கொன்னு குமிச்சதுக்கு முக்கிய காரணமா இருந்தது காங்கிரஸ். அந்த கட்சி இப்போ வந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழியா தெரியல. இதுல இந்த பீஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா தளபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அதை பேசி வந்து எங்கேயும் ஓட்டு கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பேசினாலும் ஓட்டு உலாதுரா, டே பைத்தியம். இங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பேசினாலும் ஓட்டு உலாது. அதெல்லாம் எப்பயோ பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஈழத்தமிழர்களை பிரச்சனையை பேசினா இங்க ஓட்டு உழுவும் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக் நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி பேசி ஓட்டு வாங்குற மாதிரி இருந்தா நான் சொன்னவன் நாம் தமிழர் கட்சி எப்பயும் ஆட்சிக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்து இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சீமான் மேல வச்சுக்கிட்டு இருக்கு. திரள்நிதி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் நேத்து வச்சுது. என்ன மேட்டர்னா, இந்த ஆள் ஒரு பைத்தியம் அப்படின்றது இலங்கையில் இருக்கவங்களுக்கே தெரியும். சோ அந்த ஆளை வந்து ஒரு ஆளுன்னு நினைச்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கிறாங்களே இந்த ஊடகங்கள். டேய் யாரா நீங்க, உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா என்ன வேணா யார வேணா பேச வைப்பீங்களா? அது சரி, நீங்க வாட்டர்மெலன் ஸ்டாரே அத்தனை இன்டர்வியூ எடுத்தவங்க தானே நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ அந்த ஆள் பாத்தீங்கன்னா அந்த ஆளு இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல திரள்நிதி எங்களோட மக்களோட நிதியெல்லாம் வந்து சீமான் வாங்கிட்டு புடிங்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படி இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரள்நிதின்றது அவங்களா முன் வந்து கொடுக்கறதுடா பைத்தியம். இந்த இடத்துல திரள்நிதி இல்லாம ஒரு கட்சின்றது ரன்னாவே முடியாது. ஒரு கட்சி, அதாவது பேசிக்கா ஸ்கிராச்ல இருந்து ஒரு கட்சின்றது திரள்நிதி மூலமா தான் வளர முடியும். திரள்நிதி மூலமா தான் அந்த கட்சி நடத்தவே முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி வந்தது? கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது இப்படி தானே. சோ மக்களுக்கான ஒரு கட்சி வந்து அப்படிதான் உருவாக முடியும். இல்லனா பெரும் முதலாளிகளும் இல்ல நிறைய பணம் வச்சிருக்கவங்களும் மட்டும் தான் கட்சி ஆரம்பிக்க முடியும். இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பை உடைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை திரள்நிதி தான். சோ திரள்நிதின்ற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். திரள்நிதின்றது பேசிக் மக்கள்ல இருந்து ஒரு அமைப்பு உருவாகுதுன்னா அதுக்கு திரள்நிதி வேணும். 10 பேர் சேர்ந்து காசு போட்டாதான் அந்த அமைப்பு ரன் ஆக முடியும்னா அதுக்கு வந்து திரள்நிதி கன்ஃபார்ம் தேவைப்படும். திரள்நிதின்றது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரன் ஆகுது, இதுக்கு வந்து இந்த ஃபண்ட் வேணும், உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறது. அவங்ககிட்ட இருந்து புடுங்கிறது கிடையாது. அந்த பேசிக்கான அறிவே புரியாம திரள்நிதி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை கூட்டு வந்து இங்க பேச வச்சிருக்கானுங்க. இந்த பீஸ் கிட்ட ஒரு துப்பாக்கி ஒன்று கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் வந்தது, அது ஞாபகம் வருது. ஒரு துப்பாக்கி ஒன்று கொடுத்தாங்க. அந்த துப்பாக்கி எதுக்கு? எம்பின்றதுனால கொடுத்தாங்க. அந்த துப்பாக்கியை ஒரு அங்க வந்து ஏதோ லேண்ட் பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு, உடனே எடுத்து அங்க இருக்க லேடிஸ் முன்னாடி நீட்டிட்டான். அவ்வளவுதான். இந்த பைத்தியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பெண்களை துப்பாக்கி முனையில் மிரட்டிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப மே 18க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து ஓட்டுக்காக பேசுற கட்சியா இருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிட்டு அதோட விட்டுருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்து அதை பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கட்சி வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா ஒருத்தவங்க பண்ற விஷயத்தை வந்து கொச்சப்படுத்த கூடாது. இதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவர் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லியிருக்காரு. அவர் மேல ஒரு அவதூறு வந்தது. இந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் வந்து தோத்ததுக்கு அப்புறம் போய் ரஜினிகாந்த் அவர் பார்த்திருந்தாரு. இந்த அவதூறு கிளப்பிட்டாங்கன்னா இவர் தான் வந்து போய் பேசி திமுகவும் அதிமுகவும் ஒன்னு நிக்கிறதுக்கு ரஜினி தான் மூவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டானுங்க. யார் ப்ரோ கிளப்பி விட்டது? இவனுங்க தான் இஷ்டத்துக்கு கிளப்பிட்டு இருக்கானுங்களே, மாஃபியா. அந்த மாதிரி தான் கிளப்பி விட்டானுங்க. ரஜினிகாந்த் தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி. சோ அந்த அவதூறுக்குலாம் அவர் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு. ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து இங்கே விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை.
இந்த மாதிரி நான் வந்து என் நண்பர்ன்ற முறையில் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனேன். உடனே நான் வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுறேன், இந்த மாதிரி அவருக்கு அகேன்ஸ்டா நான் வந்து ஒரு பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன், 2 பார்ட்டி இணைக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் நான் ஏர்போர்ட்ல பார்க்கலாம்னு நினைச்சா நீங்க யாருமே அங்க காணோம். அதனால தான் நானே இப்ப கூப்பிட்டு விளக்கம் கொடுக்குறேன். எனக்கு அப்படிப்பட்ட தாட்லாம் இல்ல, அந்த மாதிரி கீழ்த்தனமான எண்ணெல்லாம் இந்த ரஜினிக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. அதே மாதிரி விஜய்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது விஜய்க்கு மேல ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா கரெக்டான ஒரு ஸ்பேஸ் அவர் கிடைச்சது, கரெக்டா அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸும் ஒரு மாற்றமும் தேவைப்படுது. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் தேவைப்படுது மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. சோ இது எல்லாம் நடந்து ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னும் போது அவர் மேல பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு மக்களுக்கு. சோ அதை வந்து ஒரு 2 வருஷம் அவருக்கு விடணும், விட்டா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதை தான் சார் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா டக்குன்னு இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, அப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சுன்னு உருட்டாதீங்கடா, போதும்டா, நிப்பாட்டுங்கடா. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ண மாட்டானுங்க, அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நிப்பாட்டுங்கடா. அது மட்டும் இல்லாம அகைன்ஸ்டா பேசுறவங்க ஐடியெல்லாம் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஐடியும் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரூட் மாஃபியா இருக்குல்ல, 1 நம்பர் மோசமான மாஃபியாங்க. சீரியஸ்லி சொல்றேன், எவ்வளவு பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்க முடியுது. மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டுது. அந்த அளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேக் நியூஸை தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனாலே சில பேருக்கு அது புரிய வரும்போது விஜய் மேல வெறுப்பு தான் வரும். அவர் மேல வெறுப்பை கிரியேட் பண்ண போறதே இந்த ரூட் மாஃபியா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அந்த மனுஷன் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு சில பல சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தோணும், ஓகேப்பா விஜய் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு, நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, அப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சுன்னு உருட்டும் போது கடுப்பாவது, இரிட்டேட் ஆகுது. முதல்ல இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது இப்போ வரைக்கும் நிப்பாட்டல. கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியுமே யாருமே அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அது டிவிக்கு எம்எல்ஏவே கேட்க மாட்டாரு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எடுத்து பேசுறதா அங்க நியாயம். ஏன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அந்த கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஆட்சியில நடக்கிற தப்புகளை வந்து நீங்க சுட்டி காட்டணும். அதாவது நான் ரூட் மாஃபியா பத்தி பேசல, அவங்க வந்து முட்டு கொடுக்க தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்றேன். சோ ஒரு ஆட்சியில ஒரு தப்பு நடக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து பேசுங்க, அப்பதான் ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும். சோ டிஎம்கேல வந்து எல்லாரும் பேசும்போது பாத்தீங்கன்னா ஆமா டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பேசணும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே தானே டிவி கேக்கும். இப்ப டிவிகே கவர்மெண்ட்ல தப்பு நடக்கும்போது அதையும் தானே எடுத்து பேசணும். இந்த இடத்துல எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைச்சாலுமே அதுக்கு அகைன்ஸ்டா சில விஷயம் நடக்குது, மக்களுக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது எடுத்து பேசுங்க. பேசினாதான் விஜய் அவரால் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த இடத்துல 10 ரூபா மேட்டர் வந்து இன்னும் ஸ்டாப் ஆகல அப்படின்றத எல்லாம் எடுத்து பேசணும். ஆனா அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நின்று போச்சு, அவ்வளவுதான், எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாரு, எல்லா இதுவும் ஊழலும் ஒழிஞ்சிச்சு. என்னடா வந்தே 1 வாரம் தான்டா ஆகுது, என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.